வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். சிசிஎஃப் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ நாக்பூரோட ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்தியாவோட பிளேயிங் 11 என்னவா இருக்க போகுது, என்னோட ப்ரெடிக்ஷனா நான் சொல்ல போறேன். சோ ஓப்பனிங்ல ரோஹித் சர்மா, கில் தான் இறங்க போறாங்க. நம்பர் 3ல விராட் கோலி, நம்பர் 4ல ஸ்ரேயாஸ் ஐயர், நம்பர் 5ல நான் ரிஷப் பண்ட் விளையாடுவாங்க. ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இன் பிட்வீன்ல தேவை. நத்திங் அகைன்ஸ்ட் கேஎல் ராகுல். அண்ட் நம்பர் 6ல வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அந்த ஒரு பேலன்ஸ் கொடுப்பாரு. நம்பர் 7ல டெஃபினட்டா நான் ரவீந்திர ஜடேஜாவை ப்ளே பண்ணுவேன். ஏன்னா ஒரு கேம் டைம் தேவை. அக்சர் பட்டேல் கூட ஃபர்ஸ்ட் 2 ஓடிஐஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம். நம்பர் 8ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளே குல்தீப் யாதவ். நம்பர் 9ல முகமது ஷமி, நம்பர் 10ல ஹர்ஷதீப் சிங் அண்ட் நம்பர் 11ல வருண் சக்கரவர்த்தி. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி நீங்க ஸ்குவாட்ல எடுத்ததே சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு செட் ஆவாரா இல்லையான்னு தான். சோ அவர் எடுத்துட்டு நீங்க 11ல விளையாடலன்னா லாஜிக்கே இருக்காது. அட் சேம் டைம் நான் ஒரு எக்ஸ்ட்ரா சீமரோட தான் போவேன். பிகாஸ் டியூ ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா இருக்கும் நாக்பூர்ல. இங்கிலாந்தோட பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா டக்கெட் அண்ட் சால்ட் இறங்குவாங்க. நம்பர் 3ல வந்து ஜோ ரூட் கோயிங் டு கிவ் லாட் ஆஃப் வேல்யூ. நம்பர் 4ல பட்லர், நம்பர் 5ல ஹாரி ப்ரூக், நம்பர் 6ல லிவிங்ஸ்டன், நம்பர் 7ல ஆல்ரவுண்டர் ஜேமி ஓவர்டன், நம்பர் 8ல ஆல்ரவுண்டர் பிரைடன் கார்ஸ் அண்ட் நம்பர் 9ல அதில் ரஷீத், நம்பர் 10ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், நம்பர் 11ல சகீப் முகமது நான் கண்டிப்பா ப்ளே பண்ணுவேன். பிகாஸ் நியூ பால்ல ஃபென்டாஸ்டிக்கா போடுவார். ஹி வில் பி மோர் எஃபெக்டிவ் தேன் குட். இதை பத்தி டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க.